நேயர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களோடு பிறக்கப் போகும் புத்தாண்டு உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களெல்லாம் கொடுக்கும் அப்படின்னு பார்க்கலாம். 2024ஆம் ஆண்டு முதல் நாள் திங்கட்கிழமை பிறக்குது. இந்த புத்தாண்டு உலகம் முழுவதிலுமே இருக்கக்கூடிய மக்களுக்கு அனைவருக்கும் நல்ல சுகங்களையும் வாழ்க்கையில அனைத்து விதமான சந்தோஷங்களையும் கொடுக்குவதா இருக்கட்டும். மாலை நேரத்தில் கோயில்களில் சிறப்பு வழிபாடுலாம் நடைபெறும். பொதுமக்கள் அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று வழிபாடுகளை நடத்தி வாங்க. காலபுருஷ தத்துவத்தின்படி 2024ஆம் ஆண்டுல சனி பயிற்சி, ராகுகேது பயிற்சி அப்படிங்கிறது எதுவும் கிடையாது. குரு பயிற்சி மட்டுமே மே 1ஆம் தேதி இருக்குது. குரு பகவான் மே 1ஆம் தேதி மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு போறாரு. சனி பகவான் கும்பராசியிலேயே ஆட்சி அமைத்து பயணம் செய்கிறாரு. ராகு பகவான் மீன ராசியிலையும் கேது பகவான் கன்னி ராசியிலையும் பயணம் செய்கிறாரு. ஆங்கில புத்தாண்டான 2024 கன்னி லக்னத்துல பிறக்குது. அதோடு வருடம் பிறக்கும் போது சமயத்துல இருக்கக்கூடிய கிரக நிலைகளையும் நிகழ இருக்கும் கிரக மாற்றங்களையும் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆண்டு நல்ல மாற்றங்கள் நிகழக்கூடிய ஆண்டா இருக்கும். அதே சமயம் உலக அளவுல இயற்கை சீற்றங்களால பாதிப்புகள், பெரிய தலைவர்களோட உடல் ஆரோக்கியத்துல கவனம், இந்திய அரசியல்ல குறிப்பிடத்தகுந்த மாற்றம், அறிவியல்ல புதிய கண்டுபிடிப்புகள், மருத்துவத்துல இந்தியாவின் மதிப்பு கூடும், பிரபலங்களோட உடல்நலத்துல பாதிப்பு, வலைத்தள வளர்ச்சி அப்படின்னு அனைத்திலும் ஏற்றமும் மாற்றமும் எச்சரிக்கையாகவும் இருக்கக்கூடிய ஆண்டா இருக்கும். இந்த ஆண்டு முழுவதுமே எல்லோரும் பிள்ளையாரையும் பெரிய மகான்களையும் கும்பிட்டு வர்றது நல்லது. 2024ஆம் வருடம் வருவதற்கு இன்னும் ஒரு சில நாட்கள் தான் இருக்குது. அந்த வகையில இந்த ஆங்கில புத்தாண்டு 12 ராசிக்காரர்களுக்கும் எந்த விதமான பாக்கியங்களை கொடுக்க போகுது அப்படின்னு விரிவாவே பார்க்கலாம். ரிஷபராசிக்காரர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களோடு பிறக்கப் போகும் 2024 உங்களுக்கு எப்படி இருக்கும், என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகுது உங்களுக்கு அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஆண்டு ஆரம்பமாகும் நாள்லயே உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாரு. 5ஆம் இடத்துல கேது, 7ஆம் இடத்துல புதன் சுக்கிரனோட சேர்க்கையும், 8ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய், 10ஆம் இடத்துல சனி, 11ஆம் இடத்துல ராகு அப்படிங்கிற நிலையில தான் இந்த ஆண்டு துவங்குது. இந்த அமைப்பின் அடிப்படையிலையும் இந்த வருடத்துல ஏற்படக்கூடிய கோச்சார மாற்றங்களின் அடிப்படையிலையும் உங்களுக்கு பலன் அப்படிங்கிறது கிடைக்கும். அலுவலகத்துல எல்லாம் உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற உயர்வு அப்படிங்கிறது உண்டு. எந்த செயலையும் திட்டமிட்டு நேரம் தவறாமல் செய்வீங்க அப்படின்னா உங்களுக்கு மிக மிக முன்னேற்றம் அப்படிங்கிறது உண்டு. பொறுப்புகளை புலம்ப வேண்டாம். இடமாற்றம், பதவி மாற்றம்லாம் வந்தா தவிர்க்காம ஏத்துக்குங்க. ரிஷபராசிக்காரர்கள் எல்லாரும் மேலதிகாரிகளிடம் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். புறம் பேசுவோருடன் எச்சரிக்கையா இருக்கணும். பூர்வீக சொத்தெல்லாம் இந்த ஆண்டு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இதுவரைக்கும் இழுபறி நிலையிலே இருந்துட்டு வந்த பூர்வீக சொத்துக்கள்லாம் இனி கைக்கு கிடைக்கும். உறவுகளிடையே இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாமே நீங்கும். சுபகாரிய தடைகள் தெய்வ வழிபாட்டால் நீங்கிறதுக்கு வழி உண்டு. அதனால் உங்களுடைய குல தெய்வத்துக்கோ இல்லை மற்ற தெய்வங்களுக்கோ வேண்டுதல் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை இந்த ஆண்டில் நிறைவேற்ற முயற்சி செய்யுங்க. வீடு வாகன சேர்க்கையிலாம் நிதானம் அப்படிங்கிறது அவசியம். தம்பதியர் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டணும். பூர்வீக சொத்து சார்ந்த வழக்குகள்லாம் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு அப்படிங்கிறது உண்டு. குடும்ப ரகசியங்களை எதையும் பொது இடத்துல பகிர வேண்டாம். நீங்க செய்யும் வர்த்தகத்துல உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற லாபம் வர தொடங்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் முதலீடுகள் செய்யும் பொழுது யோசித்து செய்யுங்க. அயல்நாட்டு வர்த்தகத்துல ஒப்பந்த பத்திரங்களை பத்திரமா வச்சுக்கிறது நல்லது. ரிஷபராசிக்காரர்கள்லாம் எப்போதும் உங்களை சுற்றி ஒரு வட்டம் இருந்துகிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு உறவினர்களை விட நண்பர்கள் வட்டம் உங்களுக்கு பெரிதா இருக்கும். எல்லார பற்றிய விவரங்களையும் விரல் நுழையில வைத்திருப்பவர்கள்ல நீங்களும் ஒருவர். உங்களுடைய குணாதிசயங்களையும் நன்றாக உணர்ந்தவர்களே உங்களுக்கு நண்பர்களா இருப்பாங்க. உங்களை ஏமாற்ற நினைப்பவர்கள் தான் ஏமாற்றப்படுவார்களே தவிர நீங்க ஏமாற மாட்டீங்க. உங்களுடைய உள்ளத்தை போலவே உடைகளும் தூய்மையா இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. இந்த ஆண்டு புதிய வீடுகளுக்கு மாறும் சூழ்நிலையெல்லாம் உண்டு. பணவரவு உங்களுக்கு திருப்திகரமான நிலையிலேயே இருக்கும். உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கலாம். உங்களுடைய ஆழ்ந்த நுண்ணறிவை அனைவரும் பாராட்டுவாங்க. அதிகார பதவியும் உங்களை பலப்படுத்தும். மதிப்பும் மரியாதையும் உயரும். செய்யும் தொழில புதிய மாற்றங்கள் எல்லாம் கொண்டு வருவீங்க. புதிய கடன்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய சிந்தனையில தெளிவும் செயல்ல வீரியமும் பெற்று உங்களுடைய செயல்களை நேர்த்தியாகவும் திறமையாகவும் செய்து முடிப்பீங்க. உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பாக
சிறப்பாகவே இருக்கும். வழக்கு விவகாரங்கள்லாம் உங்களுக்கு சாதகமான திருப்பங்கள் அப்படிங்கிறது உண்டு. மனதில் காரணமில்லாமல் குடிக்கொண்டிருந்த குழப்பங்கள்லாம் மறையும். உற்றார உறவினர்கள் எல்லாத்தையும் அனுசரித்து நடந்து கொள்ளுவீங்க. ரெண்டு பட்டு இருந்த குடும்பம்லாம் ஒன்று சேரும். குழந்தை இல்லாம தவிச்சவங்களுக்கெல்லாம் இனி குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அலுவலகம் தொடர்பான விஷயங்கள்ல கூடுதல் கவனத்தோடு இருக்கிறது நல்லது. சக பணியாளர்களின் ஒத்துழைப்பும் உயரதிகாரிகளின் ஆதரவும் இந்த ஆண்டு உங்களுக்கு கிடைக்கும். அதனால உற்சாகத்தோடு வேலை செய்ய இடத்துல இருப்பீங்க. மறைமுக வருமானங்களால் உங்களுடைய வங்கி கணக்குல சேமிப்பு அப்படிங்கிறது உயரும். அலுவலகத்துல உங்களுடைய செல்வாக்கு நாளுக்கு நாள் உயர்ந்துகிட்டே இருக்கும். இதே மாதிரி சொந்த வீடு வாங்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் அதுக்கு திட்டமிட்டு அதை கொண்டான பணத்தையும் சேர்த்து வச்சுக்கிட்டு வந்திருப்பாங்க. இந்த ஆண்டு புதிய வீடு வாங்குறதுக்கு நேரம் கைகூடி வரது. இந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கிங்க. வேலை தேடிக்கிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். வியாபாரிகளுக்கெல்லாம் கணிசமான லாபம் உயரக்கூடிய அளவு உங்களுடைய தொழில் இருக்கும். வியாபாரத்தை விரிவுபடுத்துவதில் உங்களுடைய நேரடி பார்வை இருந்துகிட்டே இருக்கணும். எப்பொழுதும் கூடுமான வரைக்கும் வாடிக்கையாளர்களை திருப்தி செய்வதில் உங்களுடைய கவனம் இருக்கட்டும். இல்லை அப்படின்னா போட்டியாளர்களோட பக்கம் வாடிக்கையாளர்கள்லாம் திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்கும். தரமான பொருள்களை கொள்முதல் செய்யுங்க. அதுல முழு கவனத்தை செலுத்தணும். வாடிக்கையாளர்களிடம் அதிக கடன் பாக்கிகள் வைக்காம பார்த்துக்கொள்றது நல்லது. இல்லை அப்படின்னா வசூல் செய்வது சற்று கடினமாக இருக்கும். வணிக சங்கங்கள்ல உங்களுக்கு பதவிகள்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். கலைத்துறையில் இருக்கிறவங்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் எளிதில் கிடைக்கக்கூடிய காலகட்டம். நீங்கள் பெரிய முயற்சி செய்ய வேண்டிய அவசியம் இல்லாமலே உங்களுக்கு வாய்ப்புகள்லாம் தேடி வரும். இருந்தாலும் சக கலைஞர்களின் போட்டி உங்களுக்கு கடுமையாகவே இருக்கும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் பொழுது முழுமையா படிச்சு பார்த்துட்டு அதன் பிறகு கையெழுத்திடுங்க. உங்களுடைய புகழும் பொருளாதார அந்தஸ்தும் உயரத்துக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. எல்லோரிடமும் அனுசரணையாகவும் சுமூகமாகவும் நடந்துக்குங்க. உங்களுக்குரிய வாய்ப்புகள் சில கலைஞர்களுக்கு கை நழுவி போகாம காத்து கொள்ள முடியும். எல்லாரிடத்துலையும் அனுசரணையாகவும் சுமூகமாகவும் நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்குரிய வாய்ப்புகள்லாம் கை நழுவாம இருக்கும். இதை கவனத்துல வச்சுக்கிறது நல்லது. கலைஞர்கள் எல்லாரும் மாணவர்கள்லாம் படிப்புல மட்டும் இல்லாம விளையாட்டு போட்டிகள் போன்ற பிற துறைகளிலும் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுதலை பெறுவீங்க. வெளிநாடுகளுக்கு சென்று கல்வி பயிலும் வாய்ப்பை பெறக்கூடிய நிலையெல்லாம் இருக்குது. அரசு வழங்கும் கல்வி சலுகைகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். பிற துறைகளில் ஈடுபாடு கொண்டிருந்தாலும் இப்போதைக்கு படிப்பு மட்டுமே முக்கியத்துவமும் முன்னுரிமையும் கொடுக்கணும். ரிஷபராசி மாணவர்கள் எல்லாரும் அரசியல்வாதிகளுக்கெல்லாம் தன்னலமற்ற உண்மையான தொண்டின் காரணமா தலைமையோட பாராட்டுதலையும் நன்மதிப்பையும் பெறுவீங்க. மன உறுதியும் விசுவாசமும் உங்களுக்கு பொறுப்பான பதவிகளை கொடுக்கும். அதன் காரணமாவே பொருளாதார அந்தஸ்தை நீங்க உயர்த்து கொள்ளுவீங்க. தலைமை மட்டும் இல்லாமல் தொண்டர்களும் உங்களை மதிப்பாங்க. அதனால் நாளுக்கு நாள் உங்களுடைய செல்வாக்கும் சரி சொல்வாக்கும் சரி உயரும். உங்களுடைய மன உறுதியை தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டியது அவசியம். பெண்களுக்கெல்லாம் வேலை நிமித்தம் காரணமாக வெவ்வேறு ஊர்களில் இருந்தவர்கள்லாம் இனிமேல் ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய நிலை உண்டு. திருமணம் இதுவரைக்கும் தடைப்பட்டு வந்திருந்துச்சு அப்படின்னா இனிமேல் திருமண யோகம் அப்படிங்கிறது வரும். சிலருக்கெல்லாம் காதல் திருமணம் முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆடை ஆபரண சேர்க்கையெல்லாம் உண்டு. திருமணம் சுபகாரிய நிகழ்ச்சிகள் எல்லாம் கலந்து கொள்ளுவீங்க. குடும்ப விஷயங்களை சற்று கவனம் செலுத்தி சிறு சிறு பிரச்சனைகளா இருந்தாலும் அதை அப்பவே பேசி தீர்த்து முடிக்கிறது தான் நல்லது. புத்திரர்கள் வழியில மகிழ்ச்சி அப்படிங்கிறது உண்டு. ரிஷபராசிக்காரர்கள் எல்லாருமே வெள்ளிக்கிழமை தோறும் அருகில் இருக்கும் பெருமாள் கோவிலுக்கு சென்று 11 முறை வலம் வந்து 7 அகல் விளக்குல நெய் தீபம் ஏற்றி விஷ்ணு பகவானை வழிபட்டுட்டு வாங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய பண பிரச்சனை அப்படிங்கிறது நீங்கும். உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடன் இருந்து வந்த கருத்து வேற்றுமை எல்லாமே நீங்கும். இந்த ஆண்டு காலையில எழுந்து நீராடிட்டு ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே நமக அப்படிங்கிற மந்திரத்தை 9 முறை சொல்லி உங்களுடைய வேலைகளை தொடங்குங்க. உங்களுடைய வேலைகள்ல நல்ல முன்னேற்றமும் வெற்றியும் கிடைக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு.